அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பெண்களுக்கு தேவையான முக்கியமான அழகு குறிப்பு தான். ஸோ இந்த காஸ்மெட்டிக் பர்பஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து தோல் சீக்கிரம் சுருங்கிடுது அப்படிங்கிறதான். அந்த காலத்தெல்லாம் 60 வயசு கடந்து தான் அந்த பிரச்சனை இருந்தது. ஆனால் இன்னைக்கு நிறைய நம்ம மேக்கப் போடுறோம், நிறைய காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கும் பொழுது சீக்கிரமாக தோலில் வந்து சுருக்கம் வந்துடுது. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன, இதற்கான இயற்கையான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தோல் சுருக்கம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஏற்படுறதுக்கான காரணம் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வறட்சி. ஸோ நீர்ச்சத்து கம்மியாக இருக்குது, உடலினுடைய எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த தோலில் இருக்கக்கூடிய கொலாஜன் அப்படிங்கிற அந்த பொருளுடைய மூலக்கூறினுடைய எலாஸ்டிசிட்டி, அதனுடைய அந்த லகுவாக இருக்கக்கூடிய தன்மை மாறி போய் இறுகி தோல் சுருக்கம் உருவாயிடும். ஸோ இப்போ நம்ம ரப்பர் பேண்டை இழுத்து 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 விட்டுட்டோம்னா திரும்ப அதனோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகாது இல்லைங்களா, லூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி நம்ம தோலும் தள்ளப்படும். இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வயது. ஸோ வயது முதிர்வு காலத்தில் தோல் சுருக்கம்ங்கிறது நம்ம நல்லா அவாய்ட் பண்ண முடியாது. வயது ஆக ஆக ஒவ்வொரு உறுப்புகளையும் அதனுடைய தன்மை மாறுபடும் பொழுது தோல்லையும் அதனுடைய தன்மை மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதிகப்படியான யூவி ரேஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுது, நிறைய வெயிலில் போகிறவங்க அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தோல் சுருக்கம் வரும். ஆனால் எந்த ஏரியாவில் அதிகப்படியான சூரிய ஒளி படுதோ அந்த இடத்துல தான் தோல் சுருக்கம்ங்கிறது வரும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லாம் நமக்கு சுருக்கம் வரதில்லை, முகத்தில் வருது, கை காலில் வருது இல்லைங்களா. என்ன காரணம், அந்த இடத்துல சூரிய ஒளியினுடைய பகிர்வு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து தோல் சுருக்கம் ஏற்படுறதுக்கான அடிப்படையான விஷயங்கள். சரி, நாங்கள் இதுக்கு என்ன டாக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 லிட்டராவது தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்க முடியல அப்படிங்கிறவங்க அதுக்கு மாற்றா நம்ம என்ன பண்ணலாம், விட்டமின் C நிறைந்த ஒரு எலுமிச்சை சாறு எடுத்துக்கலாம், ரெகுலராக 2 வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை உணவுல பீர்க்கங்காய், புடலங்காய், சொரக்காய் இந்த மாதிரியான நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை உணவுல அதிகமாக சேர்த்திக்கலாம். எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மை அதிகரிக்கிறதுக்காக அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது பெண்கள் வந்து எண்ணெய் குளியல், நல்லெண்ணெய் உடம்பு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு உச்சிலேருந்து பாதம் வரைக்கும் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிடம் ஊற வச்சு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்றோம். அது கூடவே காலையில் வெறும் வயிற்றுல 1 ஸ்பூன் அடர்த்தி குறைவான எண்ணெய்களை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து உடலில் அந்த பிசுபிசுப்பு தன்மை கிடைக்கிறதுக்காக, தோல் வறட்சி குறையிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும். குறிப்பாக மெனோப்பா சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அளவு குறையும் பொழுது இந்த தோல் வறட்சிங்கிறது அவாய்டே பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் பிரெஸ்ட்ல இருந்து உங்களோட வெஜினல் ஏரியால இருந்து தோல் பகுதி உடல் ஃபுல்லாவே உங்களுக்கு வறட்சியா இருக்கும். கண்டிப்பா நீங்க எண்ணெய் குளியல் எடுத்துக்கணும். இரவு நேரத்துல ஒரு 2 இதழ் குங்குமப்பூ பால்ல போட்டு குடிங்க. அது உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்திட்டு வெளிப்புறமா நாங்க என்ன போட்டுக்கலாம் இந்த தோல் வறட்சி குறையறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பேக் சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முட்டையினுடைய வெள்ளை கரு மட்டும் எடுத்துக்கோங்க. அது கூட தேங்காய் எண்ணெயை கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் சுருக்கம் இருக்கோ ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிர்ந்த நீர்ல கழுவிடுங்க. இதை பண்ணும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னொரு பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து காய்ச்சாத பாலில் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பேக் மாதிரி போட்டுட்டு வரலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேரட் அதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட தயிர் கலந்து நம்ம தோல் சுருக்கம் இருக்கக்கூடிய இடங்கள்ல பேக் மாதிரி போட்டுட்டு வரும் பொழுது தோல் அதனுடைய நிலையை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் கேரட்ல இருக்கக்கூடிய கரோட்டின் அப்படிங்கிற சத்து பொருள் தோலை மிருதுவாக மாற்றக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். படிப்படியாக வறட்சி குறையறதுக்கும் சான்சஸ் இருக்கு. வெள்ளரிக்காய்
புதினா, தக்காளி இது மூணையுமே நீங்கள் வந்து சாறாக எடுத்து அது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எங்கெல்லாம் தோல் சுருக்கம் இருக்கோ அங்கெல்லாம் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேன் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் தனியாக எடுத்துட்டு அது கூட பாதாம் ஆயில் ரெண்டையுமே ஈக்குவல் ரேஷியோ மிக்ஸ் பண்ணிவிட்டு தோல் சுருக்கம் இருக்கக்கூடியதில் குறிப்பாக முகத்தில் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். சந்தன தூள் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக வெள்ளரி சாறும் கொஞ்சமாக எலுமிச்சை சாறும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அந்த டைமில் தோல் சுருக்கம் இல்லாமல் பார்த்து, அதாவது அந்த டைமில் பேசுறது சிரிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரே பொசிஷனில் இருந்து பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பேக்ஸ் படிப்படியாக எது உங்களுக்கு ஒத்துக்குதோ எது உங்களுக்கு பிடிக்குதோ இது எல்லாமே தோல் சுருக்கத்துக்கான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பேக்காக தான் இருக்கும். பட் உங்களுக்கு எது ஒத்துக்குது உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பார்த்து அதையும் செஞ்சுட்டு கூட உள்ளுக்கு நம்ம என்னென்னலாம் சாப்பிட சொல்லியிருக்கோம் என்னென்னலாம் செய்ய சொல்லியிருக்கோமோ அதையும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தோல் சுருக்கத்துக்கு நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.